ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ஆச்சி ஹெல்த் மிக்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அண்ட் இதோட ரிவ்யூவும் பார்த்துடலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா 200 கிராமு. அண்டு இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 125 ருபீஸ். அண்ட் இதோட செய்முறை இங்கே இருக்குது, இதை பார்த்து நம்ம செய்யலாம். ஓகே, இப்போ பால் பிரித்து குண்டானில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ பாலை ஃபுல்லாக ஊற்றி காய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வருது. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த ஆச்சி ஹெல்த் மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கட்டியாக இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக அப்படியே சரியாக கரையாது. அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி நல்லா கட்டிலாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த சூடான பாலில் ஊற்றி நல்லா அது வேவுற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிட்டு திரும்பவும் கட்டியாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூனு. இப்போ நான் பண்ணுறது ஒரு ஆளுக்கு 1 டம்ளருக்கு மட்டும்தான் நான் இப்போ பண்ணுறேன். நான் மொத்த பாலையும் யூஸ் பண்ணல, அந்த பால் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன். 1 டம்ளருக்கு மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அது கொதி வர அளவுக்கு அதை வேக வைங்க. அப்போ தான் அந்த மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது கிளாஸில் பரிமாறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு ஓகே. இப்போ கரெக்டாக 1 கிளாஸ்க்கு வந்திருக்கு. நவ் இட்ஸ் ரெடி டு ட்ரிங்க். நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா திக்காக இந்த மாதிரி பதத்தில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் திக்னஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆச்சி பவுட்ரு. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.